மதுரையில் துளசி அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தொடங்கியது. உணவு மிகவும் குறைவாக உண்பது மட்டுமல்லாமல் யாரையேனும் பிடித்து சில அடிகள் எடுத்து வைத்து கொண்டிருந்தவர் இப்போது கட்டிலை விட்டு இறங்கக்கூட இல்லை. அது நாள் வரை ஈஸ்வரன் பெயரை அவ்வப்போது குறிப்பிட்டவர் இப்போது ஈஸ்வரன் பிள்ளைகளை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். சிவநாதன் நண்பர் மூலம் விசாரிக்க ஏற்கனவே சொல்லியிருந்தார். அம்மா, அண்ணியும் பிள்ளைகளும் உன்னை பார்க்க நிச்சயம் வருவார்கள், கவலைப்படாதீர்கள் என்றார் சிவநாதன். அவ்வப்போது அன்னையை பார்க்க வரும் வேதவள்ளியும் இப்போது அங்கேதான் இருந்தார். திடீரென்று அவர்கள் ஏன் கேட்கிறீர்கள்? அண்ணி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் 15 வருடங்கள் ஆகிவிட்டது என்றார் வேதவள்ளி. நீங்கள் ஏன் அவர்களை பற்றி நினைக்கப் போகிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் எல்லா வளத்துடனும் இருக்கிறீர்கள். அவள் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனால் இப்போது என்ன பாடுபடுகிறாளோ, பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ. உங்கள் அண்ணியை விடுங்கள். உங்கள் அண்ணன் மேல் கொஞ்சமேனும் பிரியம் இருந்திருந்தால் உங்கள் அண்ணன் பிள்ளைகளை இப்படி விட்டிருப்பீர்களா என்று கண்ணீர் விட்டார் துளசி. நாங்கள் என்னம்மா செய்தோம்? அண்ணி அவள் பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டார் என்று மீண்டும் வேதவள்ளி சொல்ல, நீ சும்மா இரு என்று தங்கையை அடக்கிவிட்டு, அம்மா, ஏற்கனவே திருச்சியில் என் நண்பரிடம் சொல்லி இருக்கிறேன். அவர்கள் விசாரித்து சொன்னதும் நானே சென்று அண்ணியையும் பிள்ளைகளையும் அழைத்து வருகிறேன் என்றார் சிவநாதன். நான் சாகும் முன் அவர்களை பார்க்க வேண்டும். எனக்காக அவர்களை அழைத்து வா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் மனதை தளர விடவில்லை என்றால் இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுக்கு அண்ணன் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே? உங்களுக்காக நான் அவர்களை அழைத்து வருவேன். நிச்சயமாக செய்வேன் அம்மா என்று தாய்க்கு வாக்கு கொடுத்தார் சிவநாதன். முன்பே நண்பரிடம் சொல்லி இருந்தாலும் இப்போது வேலையை துரிதப்படுத்தினார் சிவநாதன். ஆனால் நண்பருக்கு அவர்கள் இப்போது அங்கு இல்லை என்பதை தவிர வேறு தகவல்கள் கிடைக்கவில்லை. இப்படி ஒரு தகவலை அன்னையிடம் சொல்ல சிவநாதனுக்கு மனம் வரவில்லை. பாட்டியை பார்க்க வந்த அருணிடம் விவரம் கூறினார். அருணுக்கு அவர்களை பற்றி அதிகம் விவரம் தெரியாது. பிள்ளை பருவத்தில் ஒரு சிறுவன் அண்ணா அண்ணா என்று இவன் பின் சுற்றியது கொஞ்சம் நினைவில் இருந்தது. பெரியம்மாவின் முகமும் கொஞ்சம் நினைவில் இருந்தது. ஆனால் அவர்கள் ஏன் இங்கே இருக்கவில்லை என்று அவனுக்கு தெரியாது. பெரியப்பா மறைந்த பின் பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டார் பெரியம்மா என்று தெரிந்து கொண்டான். அதன் பின் அவர்கள் ஏன் இங்கே வருவதே இல்லை, இங்கு இருந்தும் யாரும் செல்லவில்லை என்று யோசித்ததுண்டு. தாத்தாவுக்கு அவர்களை பிடிக்கவில்லை என்று பதில் வந்தது. அதற்கு மேல் இவன் அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு அவசியமும் இருக்கவில்லை. இப்போது அவனுக்கு தெரிய வேண்டும். அவர்களை பார்த்து இங்கே கூட்டி வரும் முன் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவநாதிடம் கேட்டான் விவரம். துளசியம்மாள் நீலகண்டன் தம்பதிக்கு 3 பிள்ளைகள், 2 மகன்கள், 1 மகள். மூத்த மகன் ஈஸ்வரன் தந்தையுடன் விவசாயம் செய்யாமல் புதிதாக தொழில் செய்கிறேன் என்று 2 முறை நட்டம் அடைந்தார். மகனுக்கு பொறுப்பு இல்லை என்று நீலகண்டன் வெகுவாக வருந்தினார். அதனாலேயே மூத்த மகனுக்கு திருமணம் செய்யாமல் வெகு காலம் காத்திருந்தார். தன்னை நம்பி இல்லாமல் மகன் சொந்த காலில் நின்ற பிறகு திருமணம் செய்வது என்று இருந்தார். ஈஸ்வரன் தனது 30 வயதிற்கு மேல் கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கியிருந்தார். அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். சில ஆண்டுகள் எல்லாம் நன்றாகவே இருந்தது. பெரும் முதலீடு செய்து தொடங்கிய தொழில் நன்றாக செல்ல ஆடம்பரமாக செலவு செய்தார். மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நகைகள் ஆடைகள் என்று வாங்கி குவிப்பார். உதவி என்று வருவோருக்கு நன்றாக செய்தார். எல்லோரும் மெச்சும் வண்ணம் வாழ்ந்தவர் திடீரென்று மரணம் வரக்கூடும் என்று எண்ணவில்லை. கூட்டாளிகள் சேர்ந்து அவருக்கென்று ஒரு பங்கை கொடுத்துவிட்டு தொழிலை எடுத்து கொண்டனர். வெளி உலகம் தெரியாத மனைவியும் பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் தெரிந்தவரிடம் கொடுத்து தொலைத்து விட்டார். நீலகண்டன் மகன் இறந்தது ஒரு புறம் இருக்க, அவன் மீதம் வைத்து சென்ற பணத்தையும் தொலைத்து விட்ட மருமகளை வெறுக்கத் தொடங்கினார். மருமகள் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள். நீலகண்டன் மறைவுக்கு மட்டும் ஒரு முறை வந்தவள் அதன் பின் வரவே இல்லை. நீலகண்டனுக்கு அவர் செய்தது சரி என்றுதான் இறக்கும் வரை நினைத்திருந்தார். கணவனை எதிர்க்கும் துணிவு துளசி அம்மாளுக்கு இருந்ததில்லை. ஆனால் துளசி அம்மாவுக்கு மருமகளை திருப்பி அழைத்து வராதது வருத்தமே. கணவன் இல்லை என்றால் பிறந்த வீட்டில் வாழத் தொடங்கும் பெண்கள் ஏராளம். இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் நம் வீட்டு வாரிசுகளை கண்டுகொள்ளாமல் விட்டது துளசி அம்மாளின் பெரும் குறை.
பாட்டியை பார்த்துவிட்டு செல்லும் முன் பெரியம்மாவின் பிறந்த வீட்டை பற்றி விவரங்கள் கேட்டுக்கொண்டான். சென்னையில் சென்று பணிகளை சிபியிடம் ஒப்படைத்துவிட்டு திருச்சிக்கு சென்று விசாரித்தான். சிவநாதனின் நண்பர் மேலோட்டமாக மட்டும் விசாரித்திருந்தார். பெரியம்மாவின் தந்தை பெயர் சண்முகம். அவர் வெகு ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். அவரின் பிள்ளைகள் பூர்வீக வீட்டை விற்றுவிட்டு வேறு ஊருக்கு போய்விட்டார்கள் என்பது மட்டும் சிவநாதனின் நண்பர் கொடுத்த தகவல். அவர்கள் வாழ்ந்த வீடு இப்போது 2 கை மாறிவிட்டது. இப்போதைய உரிமையாளருக்கு வேறு தகவல் எதுவும் தெரியவில்லை. முதலில் ஏதோ 3வது நபரை விசாரிக்கச் சொல்கிறார் என்று நினைத்த சிவநாதனின் நண்பர், தேடுவது நெருங்கிய உறவினரை என்றதும் உன் அப்பா மேலோட்டமாக சொல்லவும் நான் சாதாரணமாக நினைத்து விட்டேன். அவர்களை பற்றி வேறு விவரம் ஏதும் தெரியுமா என்று கேட்க, அவர்கள் வீட்டு முகவரி பெயரை தவிர ஒன்றும் தெரியாது. பெரியம்மாவின் அப்பா பெயர் சண்முகம், பெரியம்மா பெயர் லட்சுமி. அவருக்கு ஒரு சகோதரர் இருந்ததாக அப்பா சொன்னார். இங்கே ஏதோ ஆலையில் கணக்காளராக பணியாற்றினார். எந்த ஆலை என்பது அப்பாவுக்கு தெரியவில்லை என்றார். அந்த சகோதரன் பெயர் தெரியுமா உங்களுக்கு? எப்போதும் அடுத்த தலைமுறையினர் பற்றி பேசும்போது மகனை பற்றி தான் குறிப்பிடுவார்கள். அவர் பெயர் தெரிந்தால் சொல்லுங்கள், விசாரிக்கலாம் என்றார். தந்தைக்கு அழைத்தான் அருண். அவர் பெயர் செந்தில்நாதன் என்று நினைக்கிறேன் என்றார் அவர். 2 நாளில் விசாரித்து சொல்கிறேன் என்றார் தந்தையின் நண்பர். சென்னையில் வேலையும் இருப்பதாக சிபி அழைக்க, தகவல் கிடைத்ததும் அழைக்கும்படி அவன் எண்ணை கொடுத்துவிட்டு சென்றான் அருண். சென்னைக்கு வந்தவன் சிபியுடன் வேலைகளை செய்தாலும் அவன் சற்று சோர்வாக இருக்க, சிபி என்னவென்று கேட்டான். தெரிந்தவர்கள் ஒருவரை தேட வேண்டும் என்றான் அருண். தெரிந்தவர்களை ஏன் தேட வேண்டும்? மிக நெருங்கிய உறவினர். பல வருடங்களுக்கு முன்பு தொடர்பு விட்டு போனது. பாட்டி அவர்களை பார்க்க விருப்பப்படுகிறார். ஓ, அதற்குத்தான் திருச்சி சென்றாயா என்றான் சிபி. ஆமாம், ஆனால் விவரம் எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் ஊரை விட்டு போய்விட்டார்கள். அக்கம் பக்கத்தில் விசாரித்தாயா? இல்லை, அப்பாவின் நண்பர் ஒருவர் விசாரிப்பதாக சொல்லி இருக்கிறார். நண்பனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து, நமக்கு வேலை நடக்க வேண்டும் என்றால் நாம் தான் செய்ய வேண்டும். உன் அப்பாவின் நண்பர் என்றால் நிச்சயம் வயது 50க்கு மேல் இருக்கும். அவர் தொழிலை பார்ப்பவர் என்றால் அவருக்கு கீழ் இருப்பவரை விசாரிக்க சொல்வார். இப்படி இடையில் பலர் இருந்தால் தகவல் எப்படி சரியாக வரும் என்றான். சிபி சொல்வது முற்றிலும் சரி. அவனே சென்று விசாரித்தால்தான் சரியாக வரும். அடுத்த 2 நாட்களில் புது ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டுவிட்டு மீண்டும் திருச்சி செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கையெழுத்திடும் ஒப்பந்தம் மாலில் உள்ள ஒரு பெரிய கடை. புதிய வடிவமைப்பு வேலை. ஆட்கள் எப்போதும் வந்து போகும் இடம் என்பதால் பொருட்களை கொண்டு செல்வதும் வருவதும் இரவு நேரத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அதை ஆராய்வதற்காக அருணும் சிபியும் சென்றார்கள். இருவரும் எல்லாம் பார்த்துவிட்டு வர, சத்தியன் சொன்ன மடிக்கணினியை இதுவரை அருண் வாங்கவில்லை. அங்கிருந்த ஒரு கடையில் மடிக்கணினி வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கவும் நினைவு வந்தது. அப்படியே சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று உள்ளே சென்றான். நிறைய வாடிக்கையாளர்கள் கடையில் இருந்தனர். சத்தியன் கேட்ட மாதிரி தற்போது இல்லை என்றும் 1 வாரத்திற்குள் கிடைக்கும்படி செய்வதாகவும் கூறினர். சத்தியனுக்கு அழைத்தான். உனக்கு வேறு மாடல் ஓகேவா என்றான். நான் குறிப்பிட்ட இயக்கங்கள் இருக்க வேண்டும் என்றான் சத்தியன். சரி, விசாரித்து பார்க்கிறேன் என்று இணைப்பை துண்டித்தான். விற்பனையாளரை கேட்கவும் 1 நிமிடம் என்று விட்டு வேறு ஒருவனை கேட்டு வந்தான். அருண் கேட்கும் ஒவ்வொரு விவரங்களுக்கு அவன் சென்று கேட்டு வருவது அருணுக்கு எரிச்சலை மூட்டியது. உங்களுக்கு தெரியாது என்றால் தெரிந்தவரை அனுப்புங்கள் என்று சிரித்தான். சாரி சார், எல்லோரும் வாடிக்கையாளர்களுடன் இருக்கிறார்கள். இதோ அவர் முடித்ததும் உங்களை கவனிக்கச் சொல்கிறேன் என்று எதிரில் இருந்த ஒருவனை காண்பித்தான். அவன் வேறொரு பெண்ணுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தான். சரி, நான் அவரிடம் கேட்கிறேன் என்று அங்கே சென்றான். இவன் அருகில் செல்கையில் அந்த பெண்ணுடன் வேறொரு இளைஞனும் வந்து சேர்ந்தான். சற்று தள்ளி நின்றாலும் அவர்களின் பேச்சு காதில் தெளிவாக விழுந்தது. ஏன் லேட்டு என்று அந்த பெண் கேட்க, ப்ரொஃபஸர் பிடித்து கொண்டார் என்றான் புதிதாக வந்த இளைஞன். இவர்கள் இருவரும் கதை பேசட்டும் என்று நினைத்து விற்பனையாளரிடம் இவன் கேள்விகளை கேட்க, மேடம் நீங்கள் பாருங்கள், அவருக்கு என்ன வேண்டுமோ பார்க்கிறேன் என்று அந்த பெண்ணிடம் அனுமதி கேட்டான். அந்த பெண்ணும் விலைப்பட்டியலில் மட்டும் கொடுத்து விட்டுட்டு போங்கள் என்று சொன்னார். அப்போதுதான் அருண் அவள் முகத்தை பார்த்தான். லிப்டில் பார்த்தவள். அவள் பெயர் கூட அவனுக்கு ஞாபகம் இருந்தது, நித்தி.
அவள் தோழி அவளை அழைக்கும் போது கேட்டிருக்கிறான். நித்யாவாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். அவள் இவனை பார்த்ததாக தெரியவில்லை. சார் சொல்லுங்கள் என்று கேட்டான் விற்பனையாளன். அவனுக்கு வேண்டியதை கேட்க சில பாம்லெட்களை எடுத்து கொடுத்தான். இதில் நீங்கள் கேட்ட மாடுகள் மற்றும் அதற்கு சமமானவற்றின் விவரங்கள் இருக்கின்றன என்று விளக்கத் தொடங்கினான். மீண்டும் நித்யா விற்பனையாளனை அழைத்தார். அவருக்கு விலக்கிவிட்டு இங்கே வாருங்கள் என்று சொல்லும்போது அருகில் நின்றவன் முகத்தை பார்த்தாள். அப்போது ஐயோ இவனா? மெல்ல நடந்து சென்று அரவிந்தின் மறுபுறம் நின்று கொண்டான். கல்லூரி முடிந்து சற்று தாமதமாக வந்து அவனுடன் இணைந்து கொண்டது அரவிந்தன் தான். வீட்டிற்கு புதிதாக ஒரு கணினி வாங்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பழையது. அவள் படிக்கும்போது தந்தை அலுவலகத்தில் நண்பர் ஒருவர் வீட்டில் இருந்த பழையதை எடுத்து வந்து கொடுத்தார். இப்போது அது மிகவும் மக்கர் செய்ய தொடங்கியது. கடைக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று முடிவெடுத்தனர். அரவிந்த் கணினி போதும் என்றாலும் நித்யா மடிக்கணினி வாங்க வேண்டும் என்று நின்றாள். இவர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு விற்பனையாளன் காத்திருக்க அரவிந்த் எல்லா விவரங்களையும் பார்த்து கொண்டிருந்தான். நித்யா ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் வந்து நிற்க இருபுறமும் பார்த்தான் அரவிந்த். அருகில் அசைவு தெரியவும் அருணும் அவர்கள் பக்கம் பார்த்தான். அருணும் அரவிந்தனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன ஆச்சு நித்தி என்றான் அரவிந்த். ஒன்றுமில்லை, நீ சீக்கிரம் பார், நாம் கிளம்பலாம். அவர்களின் பேச்சு தெளிவாக அருணுக்கு கேட்டது. இப்போது இந்த பெண் செய்தது பார்த்தால் இவன் ஏதோ அவளிடம் சிலுமிசம் செய்ததாக அல்லவா நினைப்பார்கள். இவன் இரு கைகளில் முஷ்டியும் இருக, சிபி இந்த மாடல் நன்றாக இருக்கிறது, இது ஸ்டாக் இருக்கிறதா என்று கேள் என்றான். சிபி அருணின் முகத்தை பார்க்காமல் பேசிக்கொண்டிருந்தான். பார்த்திருந்தால் நண்பனின் முகமாற்றம் அவனுக்கு தெரிந்திருக்கும். சிபி சொன்னதை பார்த்துவிட்டு திரும்பும்போது அருகில் நின்ற இருவரும் இல்லை. இப்போது அவனுக்கு கோபம் குறைவதாக இல்லை. சிபி கேட்ட மாடல் இப்போதே இருப்பதாக சொல்லவும் பில் போடும்படி கேட்டுவிட்டு பணத்தை செலுத்த பில்லிங் பகுதிக்கு செல்ல அந்த நித்யாவும் அவளுடன் வந்தவனும் அங்கே காத்திருந்தனர். அந்த கடையில் கூட்டம். பில்லிங் பகுதியில் இவனுக்கு முன் சிலர் நின்று கொண்டிருந்தனர். அங்கே சென்று அந்த பெண்ணின் பின் நிற்க வேண்டுமா என்று யோசித்து கொண்டிருந்தான். பார்வை அவர்கள் பக்கம்தான் இருந்தது. அரவிந்த், ஏய் நித்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? அருகில் நின்றவன் எதுவும் தொல்லை செய்தானா என்றான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இவன்தான் அந்த இடியட். எந்த இடியட்? அன்று சொன்னேனே என்று நித்யா சொல்லவும் அரவிந்துக்கு நினைவு வந்துவிட்டது. சற்று விழிகள் விரிய நித்யாவை பார்த்தான். அவனுக்கு சிரிப்பும் வந்தது. சற்றென்று அவனை அடித்தான். சற்று தள்ளி நின்ற அருணுக்கு அவர்கள் பேசியது எதுவும் கேட்கவில்லை என்றாலும் அவர்களின் செய்கை தெளிவாக தெரிந்தது. எதற்கு இங்கே நிற்கிறாய்? வா, பில் போடலாம் என்றான் சிபி. அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள், பிறகு போகலாம், அதற்குள் வரிசை பெரிதாகலாம் என்றான். என்று அவன் சென்று வரிசையில் நிற்க இவனும் வேறு வழியின்றி சென்றான். சிபியாக முன் நின்றவரிடம் பேச்சு கொடுத்தான். அதாவது அரவிந்திடம். ஏன் இவ்வளவு தாமதிக்கிறார்கள்? பின் நிற்பவன் பொதுவாக பேசினாலும் நித்யா புதியவனுக்கு ஏன் பதில் தர வேண்டும் என்று எதுவும் பேசாமல் நின்றான். ஒருவேளை திரும்பினால் அந்த லிப்ட் இடியட் நிற்கலாம், அவனைத்தான் பார்க்கிறோம் என்று அந்த இளவரசன் மீண்டும் நினைக்கலாம். அரவிந்த் திரும்பி பில் போடுபவர் பணிக்கு புதியவராக இருக்கலாம். இன்று சில சலுகைகளும் இருக்கிறது, எல்லாவற்றையும் சரியாக செய்ய அவர்களுக்கு நிச்சயம் நேரம் எடுக்கும் என்றான். அதற்குள் நித்யாவின் முறை வந்தது. அவள் சில கேள்விகளை கேட்டுவிட்டு பணத்தை செலுத்தினாள். செல்கையில் அரவிந்த் மட்டும் சிபியை பார்த்து புன்னகைத்துவிட்டு சென்றான். அருகில் நின்ற அருணை பார்த்தான். முன்பு போல் அவன் முகத்தில் எந்த மாற்று உணர்வுகளும் இல்லை. அருணை பார்த்து புன்னகைத்தான். அருணுக்கு வியப்பாக இருந்தது. அவள் அந்த நித்யா அவனை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையா? எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் அவளுடன் வந்தவன் எப்படி அவனை பார்த்து புன்னகைக்க முடியும்? நாம் தேவையில்லாமல் யோசித்தோமோ என்று எண்ணும்போது பில்லை கட்டு, கிளம்பலாம் என்றான் சிபி. இருவரும் புதிய லேப்டாப்பை வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். செல்லும்போது நித்யா கேட்டாள், அவனை பார்த்து ஏன் சிரித்தாய் என்று அரவிந்தை கேட்டார். அவருடன் வந்தவர் என்னிடம் பேச்சு கொடுத்தார், அதனால் கிளம்பும்போது தலையாட்டி விட்டு வந்தேன். நித்யா அரவிந்தை முறைத்துவிட்டு வேகமாக நடக்கத் தொடங்கினார். சரி, இனி அப்படி செய்ய மாட்டேன். அவர் என்னிடம் பேசினால் கூட பேச மாட்டேன், போதுமா என்றான் அரவிந்த். அவரா? அவன் போதும், அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஏய் நித்தி, அன்றைய தவறு முழுவதும் அவர் மேல் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். நித்யா மீண்டும் முறைக்கவும், சரிவிடு, அவரை எங்கு பார்த்தாய் என்று ஏதாவது நினைவு வந்ததா? அவனை பற்றி யோசித்து கொண்டிருக்க எனக்கு வேறு வேலை இல்லை. அவன் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை அவன் ஒரு இடியட், முட்டாள் என்றான்.
அவள் முட்டாள் என்று திட்டியவன் இவர்கள் இடையே பின்னாளில் பல சண்டைகள் வர காரணமாவான் என்று இருவருக்கும் தெரியாது. நித்யா அந்த லிப்ட் நபரை பற்றி யோசிக்கவில்லை என்று அரவிந்திடம் சொன்னாலும் அவள் சில நேரம் அவனை பற்றி நினைத்ததுண்டு. முன்போல் அவன் யார் என்று யோசிப்பதில்லை. அவளை தவறாக எண்ணியது மட்டுமில்லாமல் அரவிந்த் அவன் பக்கம் பேசுவது அவளுக்கு இன்னும் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. கடந்த சில நாட்களாக வேலை சற்று குறைவாக இருக்க அருணாவும் நித்யாவும் சந்தித்து பேசிக்கொண்டனர். அருணாவிடம் கூட அரவிந்த் அவளுக்கு சாதகமாக பேசாமல் இருந்தது பற்றி சொன்னார். முதலில் அருணா சிரித்தாலும் அவனுக்கு என்ன திமிர், முதல் முறை ஒரு பெண்ணிடம் பேசுகிறான், இப்படியா பேசுவார்கள் என்றாள். இருவரும் வேலை குறித்து சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினார்கள். சென்னையில் ஏற்பாடுகளை செய்துவிட்டு சிபியிடம் மீதம் இருந்த வேலைகளை ஒப்படைத்துவிட்டு திருச்சி செல்ல தயாரானான் அருண். ஏற்கனவே தந்தையிடம் இது பற்றி பேசியிருந்தான். அவரும் வருவதாக முதலில் சொன்னபோது அருண் மறுத்துவிட்டான். அவர்கள் இருக்கும் இடம் உறுதியானதும் தந்தை வரட்டும் என்று நினைத்தான். அதிகம் சுற்றி அலைய வேண்டும் என்று திருச்சிக்கு அவனது காரில் தான் சென்றார். செல்லும் முன் சிபி சொன்ன யோசனையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டான். ஒருவேளை தந்தையின் நண்பருக்கு ஏதும் விவரம் கிடைக்கவில்லை என்றால் முதலில் பெரியம்மாவின் வீடு இருந்த பகுதிக்கு சென்று விசாரிப்பது என்று முடிவெடுத்தான். இல்லை என்றால் அவர்களது வீட்டை முதலில் அவர்களிடமிருந்து வாங்கியவருக்கு நிச்சயம் ஏதாவது தெரிந்திருக்கும். அந்த நபரை தேடி பிடிக்க வேண்டும். ஒருவேளை அதுவும் முடியவில்லை என்றால் ஏதாவது செய்தித்தாளில் விளம்பரம் கொடுக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் தந்தையின் நண்பர் சில விவரங்களை சேகரித்து வைத்திருந்தார். அதாவது பெரியம்மாவின் வீட்டை முதலில் வாங்கியவர் விவரம் கிடைத்திருந்தது. தம்பி, நானே அழைக்கலாம் என்று நினைத்தேன், நீங்களே வந்துவிட்டீர்கள் என்றார். அவருக்கு வருவதாக கூட தகவல் சொல்லாமல் தான் அருண் அவர் முன் சென்று நின்றான். அவனுக்கு அவன் தந்தையின் கவலையை போக்க வேண்டும். பாட்டிக்கு பல நாள் பாராத பேரன் பேத்தியை காண்பிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணினான். அதற்காக மூன்றாவது நபரை தொல்லை செய்கிறோம் என்று இப்போதுதான் உறுத்தியது. மன்னித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பே சொல்லி இருக்க வேண்டும், திடீரென்று வந்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் அப்பாவுக்கு எவ்வளவோ செய்யலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சிரித்தவர் தொடர்ந்தார். நீங்கள் கொடுத்த விலாசத்தில் நன்கு விசாரித்தேன், பெயர்கள் எல்லாம் சரியா என்றார். ஏன் அங்கிள் அப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் கொடுத்த விலாசம் இருக்கும் வீடு ஒரு 4 வருடங்களுக்கு முன் கட்டி இருக்கிறார்கள். கட்டியவர்கள் வீட்டை லாபத்திற்கு விற்கவே அப்படி செய்திருக்கிறார்கள். இப்போது அது 3 கைகள் மாறிவிட்டது. அதன் மூலப்பத்திரம் நீங்கள் சொன்னவர் பெயரில் இல்லை என்றார். மூலப்பத்திரம் என்றால் 70 அல்லது 80 வருடங்களுக்கு முன் இருப்பது. அதில் பெரியம்மா பெயரோ ஏன் அவர் தந்தை பெயர் இருப்பது கூட சந்தேகம்தான் என்றார். அதனால்தான் வரிசையாக அதற்கு அடுத்த பத்திரங்களை பார்க்கலாம் என்று பார்த்தேன். நீங்கள் சொன்ன சண்முகம் என்பவர் பெயர் இருந்தது. ஆனால் அவர் சொத்தை யார் பெயரிலும் எழுதவில்லை. அவருக்கு அடுத்து செல்வநாதன் என்ற பெயர் இருக்கிறது. அன்று உன் தந்தை செந்தில்நாதன் என்றல்லவா சொன்னார் என்றார். ஒரு நிமிடம் அருண் யோசித்தான். செந்தில்நாதன், செல்வநாதன் 2 பெயர்களும் அதிக வித்தியாசம் இல்லை. அது மட்டுமின்றி தந்தை சிவநாதன் அவர்களுடன் அதிகம் தொடர்பில் இருந்ததில்லை. எதற்கும் தந்தையிடம் பேசலாம் என்று எண்ணினான். என் பெயரில் பாதி அவருக்கு இருந்தது மட்டும்தான் ஞாபகம். ஒருவேளை செல்வநாதனாக இருக்கலாம் என்றார். இனி அந்த பகுதியில் சென்று விசாரிக்கலாம் என்று முடிவெடுத்தான். தந்தையின் நண்பரை அழைத்து சென்று அலைக்கழிக்க மனமின்றி அவன் மட்டும் சென்றான். ஆனால் உடன் அந்த பகுதி பற்றி தெரிந்த ஒரு ஆளை அவனுடன் அனுப்பினார் அந்த பெரியவர். அந்த பகுதியில் பல நாட்களாக இருக்கும் கடைக்கு சென்று முதலில் விசாரித்தான் அருண். அந்த கடையின் விவரம் எல்லாம் உடன் வந்தவன் கூறியதுதான். என்னதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று வந்தாலும் இன்னும் பழைய அண்ணாச்சி கடை என்று ஒன்று எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும். அதே போல்தான் இந்த கடையும் என்று நினைத்தான். கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அருண் காரில் இருந்து இறங்கி வருவதைக் கண்டு அவனுக்கு முன் வந்த பலரை விட்டுவிட்டு அருணிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றான் கடையில் இருந்த ஒரு இளைஞன். ஒரு விலாசம் தெரிய வேண்டும் என்றான் அருண். அவன் சலிப்புடன் வேறு எங்கேயாவது விசாரியுங்கள் என்று வேறு வாடிக்கையாளரிடம் சென்றான். தம்பி, 4 பிஸ்கட் பாக்கெட் கொடு என்றான். என்ன பிஸ்கட் என்றான் கடை பையன். அவனுக்கும் வியாபாரம் கொடுத்துவிட்டு கேட்டான் அருண். இப்போதும் அவன் பொறுமையாக ஒன்றும் சொல்லவில்லை. மற்றவர்களையும் கவனித்து கொண்டு விலாசம் என்ன என்றான். வீட்டின் எண்ணை குறிப்பிட்டதும், சார் நம்பர் எல்லாம் தெரியாது, தெரு பெயர் சொல்லுங்கள் என்றான். 4வது குறுக்கு தெரு என்றான். உங்களுக்கு யாரை பார்க்க வேண்டும் என்றான். நான் தேடுபவர் இந்த ஊரில் இல்லை. அவர் முன்னாளில் நான் சொன்ன விலாசத்தில் இருந்தார். அவரை இருப்பிடம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் அருண். அப்போது அங்கே கல்லாவில் இருந்த பெரியவர், அவர்கள் எப்போது ஊரை விட்டு போனார்கள் என்று தெரியுமா என்றார். 10 வருடங்களுக்கு மேல் இருக்கும். 10 வருடங்களுக்கு மேல் என்றால் எனக்கே தெரியாது.
நீங்கள் சொன்ன விலாசம் அடுத்த தெருதான். அங்கே இருப்பவர்களுக்கு தெரியுமா என்பது உறுதி இல்லை. அந்த தெருவில் 2வது வீட்டில் ஒருவர் இருக்கிறார். ரொம்ப நாட்களாக இதே பகுதியில் இருப்பவர். ஆனால் நல்ல வம்பு பேசுவார். அவரிடம் கேட்டு பாருங்கள் என்றார் கடைக்காரர். கடைக்காரர் சொன்ன ஆளை கண்டுபிடிக்க அதிக சிரமம் இல்லை. கடைக்காரர் சொன்னது போல் 2வது வீட்டின் முன் திண்ணையில் அமர்ந்திருந்தார். இவர்கள் அருகில் சென்றது. யார் வேண்டும் என்றார் பெரியவர். இங்கே செந்தில் இல்லை, செல்வநாதன் என்பவர் பற்றி தெரிய வேண்டும். செல்வநாதனா? அப்படி யாரும் இங்கே இல்லையே என்றார் பெரியவர். இப்போது இல்லை, ஒரு 10 வருடங்களுக்கு முன் இங்கே இருந்தார்கள். சற்று யோசித்தவர், ஓ, செல்வத்தை சொல்கிறாயா? நீ யார் என்று ஒருமையில் பேசத் தொடங்கினார் பெரியவர். நான் அவரின் தூரத்து உறவு. தூரத்து உறவா? எப்படி உறவு என்று மேலும் குடைந்தார். இவரிடம் தகவல் கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் இவரிடம் பதில் சொல்லாமல் எதுவும் பேச முடியாது என்று அருண் புரிந்து கொண்டான். நான் அவர் தங்கை கணவரின் வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்றான். சாந்தாவின் வீட்டு ஆட்களா என்றார். பெரியம்மா பெயர் லட்சுமி ஆயிற்றே என்று ஒரு கணம் யோசித்தான். பெரியம்மா பெயரில் அப்பா தவறு செய்ய வழியில்லை. என் பெரியம்மா பெயர் லட்சுமி என்றார். அதுதான் சாந்த லட்சுமி. இங்கே சாந்தா என்றால் தான் தெரியும் என்று தொடர்ந்தார் பெரியவர். பாவம், சின்ன வயசிலே புருஷனை பறி கொடுத்து விட்டார். இங்கேதான் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தார். அப்புறம் குடும்ப கஷ்டம் எல்லாவற்றையும் விற்று விற்று எங்கோ போய்விட்டார்கள். குடும்ப கஷ்டமா? பிறந்த வீட்டில் யாரும் அவருக்கு உதவவில்லையா? அப்படியானால் அவர்கள் வறுமையில் கஷ்டப்பட்டார்களா? அவனை அறியாமல் அவன் உடல் பதறியது. இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்றான் பரபரப்புடன். யாருக்கு தெரியும்? அவர்களின் அண்ணன் உடன் தானே இருந்தார்கள். அவர்களை விட்டு எப்போது போனார்கள்? எல்லோரும் ஒன்றாகத்தான் ஊரை விட்டு போனார்கள். எங்கே என்று சரியாக தெரியாது. உன்னை பார்த்தா நல்ல வசதியாக தெரிகிறது. உங்கள் வீட்டுக்கு வந்த பெண்ணை ஒன்றும் இல்லாமல் திருப்பி அனுப்பி விட்டீர்களே என்று இப்போது பெரியவர் அருணின் குடும்பத்தை குறை கூறத் தொடங்கினார். அருணுக்கு எரிச்சலாக வந்தது. இவருக்கு என்ன தெரியும் அவன் குடும்பத்தை பற்றி? ஒருவேளை பெரியம்மா சாந்தாலட்சுமி இவர்களிடம் எல்லாம் புகுந்த வீட்டை பற்றி தவறாக சொல்லியிருக்கக்கூடுமோ? வம்பு பேசும் பெரியவர் சொல்வதை எண்ணி யாரையும் எடை போடக்கூடாது என்று நினைத்தான். வேறு யாருக்கு அவர்களை பற்றி தெரியும் என்றான் அருண். இங்கே இருப்பவர்கள் யாருக்கும் அவர்கள் விவரம் தெரியாது. அருண் யோசித்தான். இந்த தெருவை விட்டால் வேறு எங்கும் தகவல் கிடைக்காது என்று உறுதியாக எண்ணினான். வேறென்ன இவருக்கு தெரிந்திருக்கக்கூடும்? சற்றென்று தோன்றியது அருணுக்கு. செல்வநாதன் இங்கே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாரே, அது எந்த நிறுவனம் என்றான். அதுவா, இங்கேதான் பெரிய மில் என்றார். பெரிய மில் என்பது அந்த பகுதியில் பல வருடங்கள் முன் அமைக்கப்பட்ட பெரிய தொழில் நிறுவனம். அரிசி ஆலை, சர்க்கரை ஆலை, உணவுப் பொருட்கள் கொள்முதல் மற்றும் வியாபாரம் என்று பல பிறவிகளை ஒன்றாக அமைத்த ஒரு நிறுவனம். பெரியவர் சொன்னதும், சார், பொன்னி இண்டஸ்ட்ரீஸ், அதை இந்த பகுதியில் இப்படித்தான் சொல்வார்கள் என்றான் அருண் உடன் வந்தவன். அந்த நிறுவனத்திற்கு பல தொழில்களும் இருந்தது. அருண் அறிவான். அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் இருந்தது. அங்கே சென்று விசாரிக்கலாம் என்று நினைத்தான். முதலில் தந்தையிடம் தகவல் சொன்னான். அப்பா, இப்போதைக்கு எதுவும் நம்ப முடியாது. ஆனால் அந்த நிறுவனத்தில் விசாரித்தால் தெரியலாம் என்றான். சரிப்பா, நீ முடிந்தால் பார், இல்லையென்றால் நான் வருகிறேன் என்றார் சிவநாதன். நீங்கள் வந்தாலும் நான் செய்வதைத்தானே செய்வீர்கள். நானே பார்க்கிறேன். நீ வேலையை விட்டு விட்டு அலைகிறாயே, எல்லாம் சிவி பார்த்து கொள்வான். நீங்கள் எதையும் யோசிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு பொன்னி இண்டஸ்ட்ரீஸ் அலுவலகத்துக்கு சென்றார். அவர்கள் முதலில் எதுவும் தெரியாது என்றுதான் சொன்னார்கள். மீண்டும் சென்று கேட்டபோது ரொம்ப பழைய ரெக்கார்ட், பார்ப்பது சிரமம் என்றார்கள். 2 நாள் கழித்து வரும்படி சொன்னார்கள். இப்போது தந்தையின் நண்பர் துணைக்கு வந்தார். மேலாளரிடம் நேரே சென்று பேச முடிந்தது. அவர் அதிக நேரம் எடுத்து கொள்ளவில்லை. ஓ, செல்வநாதன் இப்போது சென்னையில் இருக்கிறார் என்றார் அவர். அவர்தான் முதலில் எனக்கு பயிற்சி கொடுத்தார். அதனால்தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இங்கிருந்து சென்னை கிளையில் வேலையில் சேர்ந்தார். இப்போதும் அங்கேதான் இருக்கிறார். அவர் வீட்டு விலாசம் எதுவும் தெரியுமா என்றால் அருண் படபடப்புடன். இல்லை, அவ்வப்போது வேலை விஷயமாக பேசுவோம், மற்றபடி எதுவும் தெரியாது. அவர் பர்சனல் எண்ணை தர முடியாது. இது அவர் அலுவலக எண் என்று விவரங்களை எழுதி கொடுத்தார் அந்த மேலாளர். தந்தையின் நண்பருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அப்போதே சென்னைக்கு புறப்பட்டான். தந்தைக்கு தகவல் சொன்னான். அருணுக்கு இருப்பு கொள்ளவில்லை. செல்வநாதனின் எண்ணுக்கு முயற்சி செய்தான். அவர் 2 நாட்கள் விடுமுறையில் இருப்பதாக சொன்னார்கள். வீட்டு விலாசத்தை தருவதற்கில்லை என்று விட்டனர். இன்னும் 2 நாட்கள் காத்திருக்க வேண்டும். அந்த 2 நாட்கள் அவனுக்கு தூக்கம் சுத்தமாகவே இல்லை. அந்த வம்பு பேச்சு பெரியவர் சொன்னது போல் பெரியப்பா பிள்ளைகள் வறுமையில் இருந்தால் அப்பா இன்னும் கலங்கக்கூடும். பாட்டி அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? பொன்னி நிறுவனத்தில் நல்ல வேளையில் அந்த செல்வநாதன் இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி என்று தெரியாதே. அவருக்கென்று ஒரு குடும்பம் இருந்தால்
முதலில் அதற்குத்தான் முக்கியத்துவம் தருவார். மனதுக்குள் பல விஷயங்கள் ஓடின. நித்யாவிற்கு அன்று இரவு தூக்கம் வரவில்லை. பரணில் இருந்த பழைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து கொண்டிருந்தார் நித்யா. மூவரும் பழைய புத்தகங்கள் எல்லாம் பரணில் போடுவது வழக்கம். வீட்டில் கரப்பான் தொல்லை இருந்ததால் பரனை எல்லாம் சுத்தம் செய்யும்படி சுமதி சொல்லியிருந்தார். அவற்றை எல்லாம் அகற்ற இறக்கி கொண்டிருந்த போது பழைய புகைப்படங்களும் கிடைத்தது. புத்தகங்களை எடைக்கு போட்டுவிட்டு புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தார் நித்யா. அரவிந்துக்கு ஆர்வம் இல்லை. அனிதா சிறிது நேரம் பார்த்துவிட்டு, நான் பிறகு பார்க்கிறேன், இன்னும் ரெக்கார்டை முடிக்கவில்லை என்று சென்று விட்டார். நித்யா மட்டும் பார்த்து கொண்டிருந்தார். பெரும்பாலும் அவர்களின் பிள்ளை பருவ புகைப்படங்கள். அவற்றில் ஒன்று அரவிந்தின் முதல் பிறந்த நாள் புகைப்படம். அதில் நித்யாவோ அவள் பெற்றோரோ இல்லை. அத்தையின் புகுந்த வீட்டில் எடுத்த படம். மாமா அரவிந்தை வைத்திருந்தார். பக்கத்தில் அவரின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள். இந்த புகைப்படத்தை அவள் இதற்கு முன்னும் பார்த்திருக்கிறாள். அத்தை சாந்தா அடிக்கடி அனிதாவுக்கு காட்டுவாள். அனிதாவிற்கு அவள் தந்தை முகம் நினைவிருக்க வாய்ப்பில்லை. அனிதா பிறந்து சில மாதத்தில் சாந்தாவின் கணவன் ஈஸ்வரன் இறந்து விட்டார். அரவிந்த் அனிதாவிற்கு தந்தை வீட்டாரை தெரிய வேண்டும் என்று சாந்தா இந்த புகைப்படத்தை பிள்ளைகளுக்கு காண்பிப்பாள். விவரம் தெரிய தொடங்கியதும் அனிதா பல கேள்விகள் கேட்கத் தொடங்கினாள். தந்தை இல்லை என்பதை புரிந்து கொண்டாலும் அப்பா வீட்டுக்கு போகலாமா? அங்கே பாட்டி தாத்தா இருப்பார்களா? அவர்கள் ஏன் என்னை பார்க்கவில்லை என்று நிறைய கேட்கவும், சாந்தா அவர்களை பற்றி பேசுவதோ இல்லை புகைப்படத்தை காண்பிப்பதோ இல்லை. பிள்ளைகளுக்கு சொந்தங்கள் தெரிய வேண்டும் என்றுதான் சாந்தா நினைத்தார். ஆனால் அவர்கள் பிள்ளைகளை ஏற்பார்கள் என்று சாந்தா நம்பவில்லை. அப்படி ஏற்பதனால் இவள் என்ன ஆனாள் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை. மாமனார் நீலகண்டன் இறந்த தகவலை கூட சாந்தாவுக்கு தெரியப்படுத்தவில்லை. கேள்விப்பட்டதும் சென்று அவள் துளசி அம்மாளிடம் சிறிது நேரம் இருந்துவிட்டு வந்தாள். அதன் பின் இந்த புகைப்படம் பரனுக்கு சென்றது. நித்யாவுக்கு ஓரளவு இதெல்லாம் தெரியும். சலிப்புடன் அந்த புகைப்படத்தை உள்ளே வைக்க செல்லும் போது அந்த முகம் லிப்டில் பார்த்தவன் அவன் எப்படி இதில், அதுவும் பல வருடங்களுக்கு முன் எடுத்த புகைப்படத்தில் இது அவன் இல்லை. மாமாவின் அருகில் நின்ற ஒருவரிடம் அவன் சாயல் கொஞ்சம் தெரிகிறது. உற்று பார்த்தான். ஒருவேளை அத்தையின் உறவா அவன்? அவன் சாயலில் இருப்பவர் யார் என்று அத்தையிடம் கேட்கலாமா? வேண்டாம், கேட்டு மட்டும் என்ன ஆகப் போகிறது? கிட்டத்தட்ட மறந்தே விட்ட உறவுகளை மீண்டும் நினைவுபடுத்தி அந்த உறவுகள் உதாசீனப்படுத்தி அனுப்பியதை அத்தைக்கு ஏன் நினைவூட்ட வேண்டும்? வீட்டில் தேவையில்லாத சங்கடம் வரக்கூடும். இரு பிள்ளைகளையும் வைத்து கொண்டு கணவன் இல்லாமல் பாவம் அத்தை. ஒருவேளை அப்பா அத்தையை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் அத்தை என்ன செய்திருக்க முடியும்? அத்தை பிள்ளைகளுடன் தந்தையிடம் வந்தபோது நித்யாவிற்கு ஏக சந்தோஷம். வீட்டில் இன்னும் இரு பிள்ளைகள். அவள் பின்னாலேயே சுற்றும் அரவிந்த். இன்னும் ஒரு குட்டி பாப்பா அனிதா. வளர வளர பெரியவர்கள் பேச்சில் சில விஷயங்கள் புரிய தொடங்கியது. அத்தையின் அழுகை வெகுவாக முதலில் பிள்ளைகள் மூவரையும் பாதித்தது. செல்வம் சுமதி சாந்தாவை தேற்றி இயல்பாக இருக்க வைக்க சில மாதங்கள் ஆகின. நித்யா புரிந்து கொண்டது. அத்தையின் புகுந்த வீட்டில் ஏதோ அதிகமாக திட்டிவிட்டார்கள். அதனால் அத்தை அழுது கொண்டே இருக்கிறாள் என்று நினைத்தாள். கணவனை இழந்த சில மாதங்களில் கணவன் வீட்டார் பேசியதை அத்தையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ பண விஷயத்தில் அத்தை ஏமாந்து விட்டார். நம்பிக்கை இல்லாதவர்களிடம் பணத்தை இழந்தது மட்டுமல்லாமல் அதற்கு காரணம் சாந்தாவின் பணத்தாசை என்ற வசை சொல்லை ஏற்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். கணவரின் நினைவு நாள் நெருங்கும் சமயம் சாந்தா வெகுவாக ஓய்ந்து விடுவாள். இரவில் பல நேரம் அழுவாள். அவளை சமாதானப்படுத்த சுமதியும் செல்வமும் அவளுடன் பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போது போல் முதலில் பெரிய வீடு இல்லை, வெறும் 3 அறைகள். மெல்ல பேசினால் கூட எல்லா அறைகளுக்கும் கேட்கும். பிள்ளைகள் உறங்குகிறார்கள் என்று நினைத்து பெரியவர்கள் பேசுவதை அவ்வப்போது நித்யா கேட்டு புரிந்து கொண்டாள். சில வருடங்களாக அதுபோல் அத்தை ஓயும் வரை அழுவதில்லை. இப்போது போய் கணவர் வீட்டு உறவுகளை பற்றி விசாரித்து பல வருடங்களை மறந்ததை ஏன் நினைவுபடுத்த வேண்டும்? 2 நாட்களுக்கு பிறகு அருண் செல்வநாதன் அலுவலகத்திற்கு சென்றான். அலுவலகம் திறக்கும் நேரத்தில் அவன் அங்கிருந்தான். வரவேற்பில் இருந்த பெண்ணிடம் செல்வநாதனை சந்திக்க வந்திருப்பதாக சொன்னான். என்ன விஷயமாக பார்க்க வேண்டும்? உறவு என்றால் அலுவலக நேரத்தில் பார்க்க முடியாது என்று விட்டால், ஏற்கனவே அந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்திருந்ததாலும் திருச்சியில் இருந்த மேலாளர் கூறிய தகவலை வைத்தும் ஒரு பிசினஸ் விஷயமாக அவன் செய்யும் தொழிலை வைத்தே பேசிவிடலாம் என்று அவன் விசிட்டிங் கார்டை நீட்டினான். உங்கள் அலுவலகத்தில் ஏதும் மாற்றம் தேவை என்றால் நாங்கள் அதை ஏற்று செய்வோம். நல்ல வேளையாக அதற்கு மேல் அந்த பெண் எதுவும் கேட்கவில்லை. சார் இப்போதுதான் வந்திருக்கிறார், அவரிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் காத்திருங்கள் என்றாள் அந்த பெண் பணிவாக. அருணுக்கு பரபரப்பு அதிகமானது. இன்றே பெரியம்மாவை பார்த்து விடலாம். அவர்கள் இந்த செல்வநாதனுடன் இருந்தால்
அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் பயமும் எட்டி பார்த்தது அவனுக்கு. கற்பனைகள் விரிவதற்குள் செல்வநாதன் அழைப்பதாக தகவல் வந்தது. அவருக்கென்று இருந்த ஒரு சிறிய அறை, அவருக்கென்று மேஜை நாற்காலி, மேலும் 2 நாற்காலிகள். கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த செல்வநாதன் அருணை பார்த்ததும் உட்காருங்கள் என்றார். அவன் அமர்ந்ததும் மீண்டும் கோப்புகளை பார்க்கத் தொடங்கினார். சில நிமிடங்கள் வேலையை பார்த்தவர் கோப்பை மூடி வைத்தார். இதற்கு முன்பும் என்னை பார்க்க வந்ததாக குறிப்பில் இருக்கிறது. இப்போதைக்கு இங்கே ஏதும் மாற்றங்கள் செய்வதாக இல்லையே. என்னை அணுக வேண்டும் என்று யார் சொன்னார்கள் என்றார். என் பெயர் அருண், மதுரையில் இருந்து வருகிறேன். அதற்குள் கதவை தட்டிவிட்டு உள்ளே ஒரு பெண் வரவும் அவர் பார்த்து கொண்டிருந்த கோப்பை கொடுத்து மார்க் செய்திருப்பதை சரிபார்க்க சொல்லுங்கள் என்று மீண்டும் அவன் புறம் திரும்பினார். காஃபி சாப்பிடுவீர்கள் தானே என்றார். ஒன்று வேண்டாம் சார் என்றான் அருண். இருந்தாலும் ஒரு காஃபியை கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என்றார். நான் உங்கள் தங்கை சாந்தலட்சுமியை தேடி வந்திருக்கிறேன். சாந்தாவையா? நீங்கள் என்ன விஷயமாக பார்க்க வேண்டும் என்று நிறுத்தினார். அருண், நான் அவர்கள் கணவரின் தம்பி மகன். என் அப்பா பெயர் சிவநாதன். பாட்டி இப்போது படுக்கையில் விழுந்து விட்டார். அவர்கள் பெரியம்மாவையும் அவர்கள் பிள்ளைகளையும் பார்க்க ஆசைப்படுகிறார். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் உங்களுடன் தானே இருக்கிறார்கள் என்று படபடத்தான். செல்வம் அவன் முகத்தை பார்த்து லேசாக சிரித்தார். அந்த சிரிப்பில் ஏளனம் இருந்தது. அருணுக்கு அது நன்றாகவே புரிந்தது. சாந்தாவும் பிள்ளைகளும் என்னோட தான் இருக்கிறார்கள் என்றார். நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றான் அருண். உங்களை எனக்கு முன்பின் தெரியாது. நீங்கள் சொல்வதை வைத்து உடனே என் தங்கையிடம் எப்படி கூட்டி போவது? அதிர்ந்தான் அருண். இதில் யாரேனும் பொய் சொல்வார்களா? உலகத்தின் போக்கு இப்போது எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்க்கத்தான் சொல்லும். சற்று பொறுமையாக, உங்களுக்கு என் தந்தையை தெரிந்திருக்கும், அவரை இங்கே வரச் சொல்கிறேன். பிறகு எங்களை பெரியம்மாவிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றார். சற்று யோசித்தவர், தேவையில்லை, என்னால் இப்போது முடியாது. அருணுக்கு இப்போது கோபம் வந்தது. படுக்கையில் ஒருவர் இருப்பதாக சொன்னாலும் இந்த மனிதர் இப்படி பேசுகிறாரே. மேலும் பேசத் தொடங்கினார். எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களுடன் வர முடியாது. நீங்கள் மாலை ஒரு 6 மணிக்கு மேல் வந்தால் நான் கூட்டி போகிறேன் என்றார். முதலில் மனிதர் பேசியதை பார்த்தால் இப்போதைக்கு அவர் அழைத்து போக மாட்டார் என்று நினைத்தான் அருண். அவர் மாலை என்றதும் அவனுக்கு நம்ப முடியவில்லை. ரொம்ப நன்றி சார் என்றார். எப்போதோ வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு இப்போது வந்து கூப்பிட்டால் உடனே வர வேண்டுமா? உங்கள் பாட்டி எப்படி போனால் எனக்கென்ன என்றெல்லாம் சொல்வாரோ என்று எண்ணினான். இன்னும் அதிகமாக கூட சொல்லலாம். அதற்காகவே தந்தையை கடைசியாக அழைத்து கொள்ளலாம் என்று நினைத்தான். முதலிலே குற்ற உணர்வுடன் இருக்கும் சிவநாதன் இப்போது இது போன்ற பேச்சுகள் கேட்டால் இன்னும் மனம் வருந்துவார் என்று எண்ணினான் அருண். ஆனால் செல்வம் அப்படி ஒன்றுமே சொல்லவில்லை. தந்தைக்கு அழைத்து பேசினார். சிவநாதனுக்கு ஏக மகிழ்ச்சி. அடுத்த விமானத்தில் சென்னைக்கு வருவதாக சொன்னார்.